ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த ஆன்மீக நியூஸை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக நியூஸ் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 22ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10வது மாதமான தை மாதத்துடைய 8ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன விசேஷமான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய புதன்கிழமை அஷ்டமியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமியானது சாதாரணமாக வரக்கூடிய அஷ்டமி கிடையாது. தை மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி. இந்த தேய்பிரையில் அஷ்டமியில் நாளை நாள் சில முக்கியமான விஷயங்கள் நாம் ஃபாலோ பண்ணோம். அதில் மெயினாக நாளை நாள் நாம் உணவு விஷயத்தில் சில விஷயங்கள் செய்யணும். அந்த விஷயங்கள் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி உணவுங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே எதுக்காகனா நல்லா சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த சாப்பாடு விஷயத்தில் நிறைய நம்ம ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது நிறைய பேர் தெரியாமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில தவறான உணவுகளை தவறான நேரத்தில் எடுத்து நிறைய உடல்நல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்கணும். அதுக்கு நாம் ரொம்பவே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட நாட்களுக்கேற்ப உணவுகளை அருந்தணும். அந்த வகையில் நாளை புதன்கிழமை மதியம் என்ன உணவு சமைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்மளுடைய வீட்டிற்கு நாளை நாள் எது சமைத்தால் நல்லது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நாளை நாள் சமையல் செய்திடுங்க. வாங்க என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பிளான் பண்ணி சமைத்து பலன் பெற முடியும். நாளை நாள் அஷ்டமிங்கிறதுனால அதுக்கு தகுந்தாற் போல தான் என்ன சமைக்கணுங்கிறத சொல்ல போகிறேன். அஷ்டமி பரிகாரத்தை நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சொன்னால் குழம்பிடும். அதனால் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அஷ்டமியில் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்கவும் ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாளை நாள் நம்ம வீட்டுக்கு எது நல்லது சமைக்கிறது அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை தெரிந்து கொள்வோம் வாங்க. ஆக்சுவலி நாளை புதன்கிழமை ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லலாம். ஏன்னா புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், புதன் கிரகத்துக்கு உரியது என்று சொல்லலாம். இந்த புதன்கிழமை ஒரு பழமொழியே இருக்குது, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு. அந்த மாதிரி புதன்கிழமை ரொம்ப சிறப்பான நாளாக சொல்லப்படுது. புதன்கிழமை நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமைத்தாலும் சரி, அந்த சமையலோடு சேர்த்து பின்வரக்கூடிய வீடியோவில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் குறிப்புகளை எல்லாம் கொஞ்சமாக நீங்கள் தெரிஞ்சு அது 4 நாள் பின்பற்றி வந்தீங்க என்றால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது என்று சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் என்ன பின்பற்றணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த கிழமைக்கு உண்டான சமையலை சமைப்பதன் மூலிமா கட்டாயம் உங்கள் வீட்டில் சுபிட்சமானது உண்டாகும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை தெரிஞ்சு இதற்கேற்ப நாம் சமைத்தாலே போதும், நமக்கு உடலுக்கும் சரி ஆன்மீகத்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ நாளைய அஷ்டமி புதன்கிழமை என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஓகே, தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருமே இந்த வீடியோவில் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதன்கிழமையான நாளை நாள் நம்மளுடைய வீடுகளில் கீரை சேர்த்த பதார்த்தங்கள் சமைக்கணும். ஆக்சுவலி கீரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளி செவ்வாயில் சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அப்பயே நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, கீரை உடலுக்கு நல்லது, எப்போ தான் சமைக்கிறது அப்படின்ட்டு. அப்படி கேட்டிங்கல்ல கமெண்டில், அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், நாளை நாள் கீரை வகைகளை சமைக்கலாம்.
நாளை நாள் இந்த கீரை தான் சமைக்கணும், அந்த கீரை தான் சமைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. நாளை நாள் எல்லா வகையான கீரைகளையும் சமைக்கலாம். கீரை சேர்த்த எந்த பதார்த்தங்களும் நாளை நாள் சமைக்கலாம். கீரையில் கூட்டு செய்கிறது, கீரையில் பொரியல் செய்கிறது, இல்லை கீரையில் குழம்பு செய்வது, இந்த மாதிரி எது செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். நாளை நாள் கீரை வகைகள் எது சமைத்தாலும் அது மிகவும் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக நாளை நாள் முருங்கைக்கீரை கிடைச்சதுன்னா அதை நாளை நாள் செய்யுங்க. அதில் குழம்போ இல்லை பொரியலோ செய்கிறது நல்லது. இது நாளை நாள் உங்களுக்கு செய்யணும் என்று கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், துவரம்பருப்பு இல்லைனா பாசிப்பருப்பு இது ரெண்டில் ஏதாவது ஒரு பருப்பு போட்டு அதை கீரையோடு சேர்த்து கூட்டு மாதிரி செய்யலாம். இது ரொம்ப 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 உடலுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் துவரம்பருப்பு பாசிப்பருப்பு இது ரெண்டில் ஏதாவது ஒரு பருப்பு பயன்படுத்தி கீரை கூட்டு நாளை நாள் கண்டிப்பாக சமையலில் இருக்கணும். உங்களால் முடிந்தால் நாளை நாள் இந்த கீரையோடு வேப்பம்பூவையும் சிறிதளவு எடுத்து சமையலில் சேர்த்து கொள்ளுங்கள். வேப்பம்பூவை நாளை நாள் எடுத்துக்கிறது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள்லாம் அழிய செய்யும். அதனால் வேப்பம்பூவை சிறிதளவு அப்படியே கீரையோடு போட்டு சமைச்சிட்டிங்கன்னா ஒன்றும் கசப்பு தெரியாது. ஸோ உடலுக்கும் நல்லது, உங்களுக்கு நாளை நாள் சமைச்சதுக்கு புண்ணியமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் உங்களுக்கு இந்த மாதிரி கீரைலாம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க வெந்தயத்தில் புளிக்குழம்பு செய்யலாம். வெள்ளி செவ்வாயிலலாம் வெந்தய குழம்பு செய்ய முடியாது. புதன்கிழமெல்லாம் வெந்தய குழம்பு அதுவும் புளிக்குழம்பெல்லாம் செய்யலாம். அது நாளை நாள் செய்கிறது ரொம்ப 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 நல்லது. வேப்பம்பூவை கூட 2 பறித்து எண்ணெயில் போட்டு வதக்கி அதை ரசத்தில் கொட்டி விட்டால் கூட போதும். இதே போல் நாளை நாள் பாகற்காயை சமைக்கிறது கூட நல்லது. பாகற்காய் தொக்கு செய்யும்போது சில பேர் அதில் வெந்தயம் சேர்ப்பாங்க. நாளை நாள் நீங்கள் அந்த மாதிரி சேர்க்காமல் பாகற்காய் தொக்கு செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. புதன்கிழமன்று உங்கள் வீட்டில் பாகற்காய் செய்தால் அதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நாளை நாள் கசப்பு சாப்பிடும்போது அது உங்கள் உடலுக்கு எல்லா கசப்பையுமே அழித்து மிகவும் நல்லது என்று சொல்லப்படுது. பாசிப்பருப்பு செய்யப்பட்ட பாயாசம் கூட நாளை நாள் சமைக்கலாம். முடிந்த வர பால் சேர்த்து எந்த ஒரு பொருளையும் நாளை ஒரு நாள் சமைக்காமல் இருப்பது புதன்கிழமை அன்னைக்கு நல்லது. பால் நாளை நாள் அதிகமாக எடுக்கிறத விட கீரை வகைகள், பாகற்காய், வெந்தய குழம்பு இந்த மாதிரி நாளை நாள் எடுத்துக்கிறது நல்லது. அதனால் நாளை நாள் இனிப்பு செய்கிறதா இருந்தால் கூட பால் இல்லாமல் பாசிப்பருப்பால் செய்யப்பட்ட பாயாசத்தை சமைங்க. அப்புறம் புதன்கிழமை பச்சை வாழைப்பழத்தை வீட்டுக்கு வாங்கி வருவது சிறப்பு. ஆக்சுவலி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பச்சை வாழைப்பழம் சாப்பிடுவது உடலுக்கும் நல்லது. இப்போ நான் சொன்னதை எதுவுமே உங்களால் நாளை நாள் ஃபாலோ பண்ண முடியலனா தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டா கூட நாளை நாள் நல்லது. அதனால் தயிர் சாதம் மட்டுமாவது சாப்பிடுங்க. புதன்கிழமை நாளை நாள் பூஜைறையில் பச்சை வாழைப்பழத்தை நைவேத்தியமாக இறைவனுக்கு படைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய இல்லறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபிட்சமாக இருக்கும். உங்களால் முடிந்தால் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை பச்சை வாழைப்பழத்தை நீங்கள் வாங்கி பூஜைறையில் வைத்து அதுக்கப்புறம் தானமாக கொடுங்க. இது மேலும் சிறப்பினை உங்களுக்கு தேடித்தரும். புதன்கிழமை என்றால் இப்போ நான் சொல்ல குறிப்பிட்ட பொருட்களை மட்டும்தான் வீட்டில் சமைக்க வேண்டும் என்று எந்த ஒரு இதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது கிடையாது. இப்போ நான் சொன்னது எதுவுமே உங்களால் பண்ண முடியாட்டியும் நான் சொன்ன சமையலை ஏதாவது ஒன்றை மட்டும் உங்களால் சேர்க்க இருந்தால் கூட அதுவே கூட போதும். இப்போ தயிர் சாதம் சமைக்கிறது இல்லை வெந்தய குழம்பு வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்தால் கூட போதும். அத்தனையுமே செய்ய முடியாட்டியும் ஏதாவது ஒன்று செய்தால் கூட புதன் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று நம்ம சமைக்கக்கூடிய பொருட்கள் வீணாகாமல் இருக்கும். இதெல்லாம் சாஸ்திர குறிப்புகள். இதை பின்பற்றி சமைத்து தான் பாருங்களேன். சம்பிரதாயங்கள் தெரியாமல் இதுவரை சமைத்தது என்பது வேறு. ஆனால் இனி அந்த மாதிரி இருக்க வேண்டாம். புதன்கிழமை நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து சமைத்தால் நல்லது என்பதை குடும்ப தலைவிகள் நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு இப்படி ஒரு முறை நாளை நாள் சமைத்து பாருங்கள். உங்களுடைய மனநிறைவுக்கு அளவே இருக்காது. உங்கள் வீட்டில் சாப்பிடுவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது என்பதில் நிச்சயம் வித்தியாசத்தை அடுத்து வரக்கூடிய நாட்களில் தெரிந்து கொள்ள முடியும். சமைப்பவர்களும் மனநிறைவோடு சமைக்க வேண்டும், அதை சாப்பிடுவர்களும் வயிறோடு சேர்த்து மனநிறைவோடு ஏற்படும் என்ற எண்ணம் ஒரு இதை மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அப்படி வைத்து தான் இந்த ஒரு தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணேன்.
ஸோ இந்த தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் சமைக்கிறத பற்றி தெரிஞ்சு இதற்கேற்ப சமைத்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.